மேம் வந்து பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆக்சி ப்ளஸ் தான் வருவாங்க. நான் வந்து இன்னொன்று ஒரு ஃபன்னி திங்காக சொன்னேன். என்ன மேம் சொன்னேன்னா, முதல் பால் கண்ணுக்குட்டிக்குன்னு இந்த ஆரோக்கியா இதில் வரும்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே தான் வந்துடுவாங்க. ஸோ அவங்க டீடாக்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னா அவங்க வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஸ்டே பண்ணி டீடாக்ஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன மேம் அப்புறம் வந்து மேலே நாங்கள் பேசிகிட்டு இருந்தது கண்டினியூட்டி வீடியோ தான். ஸோ ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா என்ன சொல்வீங்க மேம்? என்னுடைய ஸ்லீப் உடைய பேட்டர்ன் நல்லா மாறி இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சைனஸ்க்கு அப்புறம் அசிடிட்டி ரிலேட்டட் அதுக்கெல்லாம் வந்து நல்ல இது தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. ஸ்லீப் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரீகூப் ஆகணும், ரெக்கவர் ஆனாதான் நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அது இங்கே வந்து நான் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணது, ரொம்ப நல்ல வந்து ரிசல்ட் வந்து நான் பார்க்குறேன். நான் கண் கூட பார்க்குறது என்னென்னா, அவங்க இறங்கி வரும்போதும் பார்த்தேன், ரூமில் இருக்கும்போதும் பார்த்தேன், இதோ இங்கெல்லாம் வந்து ஒரு பிங்க் ஷேட் அடிக்கிறாங்க. நல்ல ஆமாம், ஸ்கின் ஹேர் எல்லாம் வந்துட்டு நல்ல ஹெல்த் வந்து அதாவது வருது இல்லையா. நம்ம எவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்சைட் ஹெல்த்தியான ஸ்கின், நெயில்ஸ் அண்ட் ஹேர் மாதிரி வரவே வராது. தட் கம்ஸ் வித் ஆல் த ஐவி medicines I am taking here. Detox glow exactly. அவங்களுக்கு மோர் டுவர்ட்ஸ் வந்து நம்ம கட் அண்ட் டீடாக்ஸ் பாத்வேஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் எனக்கு என்ன இன்னொரு கிரேட்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் பிப்ரவரி மந்த் டு இப்போக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ ஹெல்த் வைஸில் வந்து அவங்க அடிக்கடி கூட வரல, உண்மையாக சொல்லணும்னா. ஆமாம், சென்னைக்கு வரும்போதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களே தவிர இங்கே வந்து சில பேர் நினைப்பாங்க 15 செஷன்ஸ் 20 செஷன்ஸ் அப்படிலாம் தேவையில்லை. ஹார்ட்லி ஒரு 5 to 8 செஷன்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த 8 செஷன்ஸ் டாக்டர் சிபி ட்ரீட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணிட்டாங்க, டீடாக்ஸும் கம்பைன் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஹவு வி ஒர்க்ட் ஆன் ஹர். அண்ட் மேம், இஃப் யூ வாண்டட் டு சே ஆக்சி ப்ளஸ் இஸ் லைக் அ ஹோம் அப்படிதான் சொல்லுவேன். ஒரே வார்த்தையில எப்படி போனா நமக்கு நல்ல சாப்பாடு வீட்டில் இருப்போம், நம்ம நிம்மதியா இருப்போம், நம்ம ப்ராப்ளம்ஸை சொல்ல முடியும், வில் கெட் சம் சொல்யூஷன், எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி ஐ ஃபீல் லைக் ஹோம். நான் மேலே சொன்னது இதான், ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஸ்டாஃப்ஸ் ஹியர் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாகவும் இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் கொடுப்பாங்க நமக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ அடிக்கடி வரணுமா? இல்லை, நான் வந்து 2 வீக்ஸ் கூட ஆகும், 1 month ஒன்ஸ் கூட நான் வருவேன். பட் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, எனக்கு நடுவில் உடம்பு முடியல, எனக்கு நடுவில் கால் வீங்கிடுச்சு, நான் என்ன செய்யணும், எவ்ரி திங் தே கிவ் சப்போர்ட். ஸோ அந்த கண்டினியூட்டி குறையில. அண்ட் டோன்ட் டேக் இட் லைக் அடிக்கடி வர சொல்லுவாங்க, இவ்வளோ சொல்கிறாங்க, அந்த காஸ்ட் அதெல்லாம் இல்லை. டாக்டர் வந்து ஷீ நோஸ் எவ்ரி திங். அண்ட் ஃபினான்ஷியலி நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. அண்ட் ஃபார் லேடிஸ் டெஃபினெட்லி ஐ டு சே, ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் சே, அதை நானும் வந்து கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். ஃபார் லேடிஸ் வந்து மேமோட சப்போர்ட் செம்மையாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியில் வந்து அவங்க அவ்வளோ வந்து அக்கறை கொடுக்குறாங்க. மேல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கோச்சுக்காதீங்க, மேல் வந்து கோச்சுக்க வேண்டாம். டாக்டர் சிபி வந்து அவரும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். தெர் இஸ் நோ வேஸ்ட். ஐயோ நம்ம இத்தனை தடவை போகிறோம், இத்தனை சிட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய வந்தால் ஃபீல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்மளுடைய சேஞ்சஸ். நம்ம சேஞ்சஸே நம்மளுக்கு வந்து சொல்லும், ஓகே நம்ம போனோம், நம்ம இல்லை நம்ம வந்து ஒழுங்காக போயிட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அவசியமாக எல்லாரும் வர வேண்டிய முன்னாடி சொல்லிட்டாங்க. எஸ், இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க இப்போ டீடாக்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஒரு 2 weeks பிஃபோர் செம்ம டவுனாக ஒரு ஃபீவர் வந்து ரெக்கவரி ஆனாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன சளி, இருமல், காய்ச்சல், ஒரு இம்யூனிட்டி டவுனாக இருக்கும்போது கூட அவங்க சூஸ் பண்ணுற பிளேஸ் வந்து கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு என்னன்னா அந்த ரூட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க, எதனால அப்படின்னு கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வெறுமனே சும்மா வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு நம்ம வந்து டம்ப் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிக்ஸாக இல்லாமல் ரூட் அனாலிசிஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணணும். அந்த வேற எங்கேயும் நான் பார்க்கல, இங்கே மட்டும்தான் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்களே சொல்லிட்டாங்க. நத்திங் டு சே. இட்ஸ் ஆல் த பீப்புள். இந்த ஆக்சி ப்ளஸ் ஃபேமிலி இஸ் க்ரோயிங்கிறதுக்கான பில்லர்ஸ் எல்லாமே இவங்க தான். அந்த தூண் ஸ்ட்ராங்காக இருக்க வரையும் நாங்கள் வளர்ந்துட்டே தான் இருப்போம். அந்த பில்லர்ஸ் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் மேம். தேங்க்யூ.